அனைத்து முன்னாள் படை வீரர்கள், இந்நாள் படை வீரர்கள், துணை இராணுவ வீரர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ரொம்ப சென்சிட்டிவான ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன் வீரநாரியோட கதை அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சென்னியப்பன் அப்படின்னு ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன் 2005 இறந்து போகிறார். அவருடைய ஒய்ஃபு ராதாம்மாள். அந்த வீரநாரிக்கு அவ்வளவா படிப்பறிவெல்லாம் இல்லை. இந்த சூழ்நிலையில் அந்த அம்மா 2005 ரொம்ப வருஷம் அவங்க மகனோட அலைஞ்சு அந்த பென்ஷனுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் இறக்கும்போது அவங்க ட்ரெஷரியில தான் சம்பளம் வாங்கினது. ஆனால் 3 ட்ரெஷரியில் வாங்கியிருக்காங்க. எங்கே போய் சம்பளத்துக்கு அந்த பென்ஷனுக்கு கேட்கறதுன்னு அந்த அம்மாவுக்கு தெரியல. அந்த அம்மா ரொம்ப வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த விஷயத்தையே விட்டுட்டாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அந்த வீரநாரியோட பேத்தியிட கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணம் முடிச்ச அந்த பையன், அந்த மருமகன், இந்த வீரநாரிக்கு ஒரு பேரனாக வர்றாங்க. அவரோட பேரு கோபால். அவரது கல்யாணம் 2014 நடக்குது. அந்த நாளிலிருந்து இந்த கோபால் பாட்டியோட பென்ஷனுக்காக அவருடைய தாத்தா எங்கெல்லாம் போய் வேலை பண்ணியிருக்காங்களோ, பட்டாளம் விட்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லா இடத்துலையும் போய், எல்லா ட்ரெஷரியிலையும் போய், அவங்க அப்பா தாத்தா 3 இடத்துல மாறியிருக்காரு. கோயம்புத்தூர், பெருந்தரை, ஈரோடு. எல்லாமே பார்த்து எங்கேயுமே கிடைக்கல. இந்த ஒரு சூழ்நிலையில் 2015 தாராபுரத்தில் உள்ள ஏர்மேன் சார் பாலசுப்ரமணியம் அவர்கிட்ட பேர் போறாரு. அவர் அந்த கேஸ் எடுத்து ட்ரை பண்ணி, அவருக்கு கிட்டத்தட்ட அன்னைக்கு 70 வயசுக்கு மேலே ஆயிட்டுது. அவர் லெட்டர் கரஸ்பான்ஸ்லயே ரொம்ப முயற்சி பண்ணி பார்த்தாரு. அப்படி 2018 17 எண்டிங் 18 தாராபுரத்தில் உள்ள அந்த பாலசுப்ரமணியன் சாரு, அவரை ஏற்கனவே நான் தமிழ்நாடுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம மாநாட்டில் மேன் ஆஃப் கன்வென்ஷன் அப்படின்னு, அதாவது மாநாட்டின் மாமனிதன் அப்படின்னு அவரை அறிமுகம் செய்தேன். அந்த மனுஷன் என்ன கூப்பிட்டாரு, பழனி இந்த மாதிரி இருக்கு, ஒன்றும் முடியல, என்னாலையும் எங்கே போய் பண்ண முடியுதில்ல, நீங்கள் ஒன்று பாருங்க, அந்த கேஸு உங்ககிட்ட அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கேஸ் எங்கிட்ட 2018 ஸ்டார்டிங்கில் வந்தது. 2018 ஸ்டார்டிங்கில் அந்த கேஸை மொத்தம் ஸ்டடி பண்ணும்போது இல்லை அப்படின்னு உள்ளது தான் எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்கிற லெட்டர். ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன். இவங்களோட பேர் இருக்குதா இல்லையா அப்படின்னு உள்ளதுதான் எந்த கொஸ்டின். நிறைய இடத்துல கோயம்புத்தூர், பெருந்துறை அப்படி இல்லை எல்லா ட்ரெஷரியிலையும், கடைசியில் இந்த அம்மா கிட்ட கேட்டு எனக்கு தெரிஞ்சது ஈரோடு ட்ரெஷரியில தான் அவர் கடைசியில் பென்ஷன் வாங்கினது. அப்படி அங்கே போனேன். அங்கே போனப்பழும் அந்த இனிஷியலா இங்கெல்லாம் இல்லை, கிளம்புங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. வந்துட்டோம். மீண்டும் ஒரு முறை அந்த ட்ரெஷரியில் இருக்கிற ட்ரெஷரர் ஒரு மேடமாக இருந்தாங்க. அந்த மேடத்துக்கிட்ட தனிப்பட்ட முறையில் போய் நான் பேசினேன். அந்த மேடம் ஒரே ஒரு விஷயம் சொன்னாங்க, சார் பழைய டாக்குமெண்ட்லாம் லெட்ஜர் இருக்கு, நீங்கள் வேணும்னா தொலாவி எடுக்கிறதா இருந்தால் அதை சர்ச் பண்ணுங்க அப்படின்னு. அப்படி நாங்களே அதில் அந்த லெட்ஜர்லாம் தொலாவி 1984-86 அந்த டைமில் பென்ஷன் வந்தவர்.
அந்த ரெக்கார்டெல்லாம் எப்போ ட்ரெஷரி இருந்து பேங்குக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சோ அப்போ இவங்க பேங்குக்கு அனுப்புறதுக்கு பதிலாக அலகாபாத் பிசிடியை அனுப்பிட்டாங்க. அந்த அந்த போஸ்ட் லெட்டர் டிஸ்பேட்ச் லெட்டரில் அந்த டேட் எனக்கு கிடைச்சிது. அதை வச்சு மிகப்பெரிய ஒரு கரஸ்பான்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் பண்ணோம். பண்ணதுக்கப்புறம் அங்கேயும் டாக்குமெண்ட் இல்லைன்னு உள்ள டிக்ளரேஷன் கொடுத்துட்டாங்க. இங்கிருந்து அனுப்புனாலும் அங்கே ரெக்கார்டு இல்லைன்னு. ஆனால் இவர் வந்து பேங்க்கில் அந்த ட்ரெஷரி சேஞ்ச் ஆகிற ஃபஸ்ட்டு மாதத்துலேயோ என்னமோ பென்ஷன் வாங்கியிருக்காங்க. அதை வச்சு இந்த அம்மாவுக்கு பிபிஓ கொடுக்க வேணும் அப்படின்னு நான் லெட்டர் போட்டிருந்தேன். அந்த லெட்டருக்கு ஆக்ஷன் ஆகி அந்த அம்மாவுக்கு நியூ பிபிஓ கிரியேட் ஆகி 2003 ஜூன் ஜூலையில் அந்த அம்மாவுக்கு பென்ஷன் சேங்ஷன் ஆயிடுச்சு. எத்தனை வருஷம் முடிஞ்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 19 வருஷத்தை முடிஞ்சதுக்கப்புறம், அது நான் கையில் எடுத்தது ஒரு 6 வருஷத்துக்கு முன்னால், அதுக்கு 8 வருஷத்துக்கு முன்னால், அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் டோட்டல் பாலசுப்ரமணியம் சார் அந்த கேஸ் எடுத்திருந்தார். அந்த ஒரு விடாமுயற்சியில் அந்த அம்மாவுக்கு லாஸ்ட் இயர் டோட்டல் 26 lakh அரியரும், அந்த இம்மிடியட்லி அரியர் அவருக்கு ஒரு 16 lakh, அது முடிஞ்சு இன்ஸ்டால்மெண்ட்டாக தான் பாக்கி வந்தது. இது மிகப்பெரிய ஒரு என் சர்வீஸில் நான் கடந்த பல வருஷங்களாக எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு சர்வீஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பெஷலி பென்ஷன் டாக்குமெண்டேஷன் நிறைய பேருக்கு பென்ஷன் வாங்கி கொடுத்தாலும் இந்த ஒரு பென்ஷன் வாங்கி கொடுத்தது ஒரு ரெக்கார்டுமே இல்லாத வாங்கி கொடுத்தது மிக பெருமையாக நான் அதை செலிப்ரேட் பண்ணேன். அந்த பணம் எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க ஃபேமிலியில் கிட்டத்தட்ட 7-8 ஃபேமிலி ஒரு 15 லட்சம் அவங்க ஒரே அடியாக பேங்க் இருந்து எடுத்துட்டாங்க. அந்த யாருக்கு கொடுக்கறது என்ன கொடுக்கறதுன்னு அவ்வளோ ஒரு பிரச்சனையெல்லாம் இருந்தது. அந்த ஒரு சூழ்நிலையில் நானே அதில் வந்து அந்த பணமெல்லாம் நம்ம ஆஃபீஸ்லேயே கொண்டு வந்து அந்த அம்மா சொல்கிற மாதிரியே வக்கீலை வச்சு வக்கீல் பாண்ட் போட்டு சைன் வாங்கி அந்த பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன் இறந்ததுக்கு அப்புறம் டாக்குமெண்ட்ஸில் இப்போ ஸ்பார்ட்ஸ்க்கு அப்புறம் இவ்வளவு பிரச்சனை இருக்குது. அன்னைக்கு ஸ்பார்ட்ஸ் இல்லாதையே அவ்வளவு பிரச்சனை இருக்கு. இந்த சூழ்நிலையில் இப்போ ஒரு அம்மா 10 வருஷம் முடிஞ்சு பென்ஷன் கிடைக்காத வந்திருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் பென்ஷன் வாங்கி கொடுப்பேன், அதுக்கு மாற்று கருத்து இல்லை. இப்போ அந்த அம்மாவும் அந்த பேரனும் பேசுறது நீங்க கேளுங்க. இந்த பாட்டியோட பேரன் நீங்க? ஆமா. ஓகே. உங்க தாத்தா இறந்து ரொம்ப வருஷம் முடிஞ்சு பென்ஷனே கிடைக்கல. தாத்தா வந்து 2005 இறந்துட்டாங்க. அவர் இராணுவத்தில் சர்வீஸ் பண்ணி வந்து இந்த மாதிரி ஒரு பென்ஷன் இருக்கு அப்படின்னு பாட்டிக்கு தெரியாத ஒரு சூழ்நிலையில பாட்டி முயற்சி பண்ணியிருக்காங்க. கிடைக்கல. நீங்களும் கொஞ்சம் சின்ன வயசா இருந்தாச்சு. அது முடிஞ்சு 2014 நீங்க இந்த பாட்டிக்கு எப்படியும் பென்ஷன் வாங்கணும்னு முயற்சி எடுத்தீங்க, கரெக்டா? அப்படி இப்படியும் முயற்சி எடுத்து தாத்தா இராணுவ வீரரா இருந்து பாட்டிக்கு பென்ஷன் கிடைச்சு அந்த பென்ஷன்ல நிறைய பேர் இப்ப ரொம்ப சமாதானமா இருக்காங்கல்ல. அதனால அந்த உங்க தாத்தா இராணுவ வீரரா இருந்ததுனால உங்களுக்கு எப்படி கர்வமா இருக்கு? நம்மளுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்கலையேன்னு ரொம்ப ஃபீல் பண்ண முடியுது. ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தாத்தா வந்து 2000 வாரிசு அடிப்படையில் வேலை வாய்ப்புகள் எதுவும் நம்மளால பண்ண முடியல அப்படின்னு 2005 தாத்தா இறந்ததுக்கு அப்புறம் பாட்டிக்கு அவ்வளவு எஜுகேஷன் நாலேஜ் எல்லாம் கிடையாது. பாட்டி அங்கேயும் இங்கெல்லாம் ரொம்ப முயற்சி பண்ணி பென்ஷன் விட்டுட்டாங்க. இனி எங்கடா போய் பண்றது அப்படின்னு. அப்படி இருக்கும்போது நீங்க எப்ப இருந்து இந்த பென்ஷனுக்கு வேண்டி ட்ரை பண்ணீங்க?
என் மருமகன் எடுத்துக்கிட்டாச்சும் கோயம்புத்தூர் கட்டி கூட்டிட்டு போயிட்டு செஞ்சேன். அங்கே ராஜம் இங்கே ராஜம் வேணும். கோயம்புத்தூர்ல 5000 கடன் பாக்கி கொண்டு போகிறேன். ஓ, அங்க காசும் கொண்டு கொடுத்தீங்களா? அவங்க மருமகன் அவர் வாங்கிட்டு போய் இந்த மாதிரி ஆபீஸ்க்கெல்லாம் ட்ரை பண்ணாங்க. நீங்க எப்ப எடுத்தீங்க கோபால்? நான் 2014 எடுத்தேங்க சார். நான் இவங்க பேத்தியை வந்து நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன். ஓ, இவரை பேத்தியை நீங்க? ஆமா, இவங்க பேத்தி கல்யாணம் பண்ணதுனால அவங்க எனக்கு பேரன். மற்றபடி நான் அவங்க வந்து அவங்க ரிலேஷன்ல கிடையாது. பேரனா வந்து அவங்க பேத்தி கல்யாணம் பண்ணதுனால எனக்கு பேரனா எடுத்துட்டு நான் தான் பார்த்துட்டு இருக்கிறேன். 2014 உங்க பேத்தி கல்யாணம் பண்ணதுல இருந்து தொடர்ந்து நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இந்த பென்ஷனுக்கு வேண்டி முயற்சி பண்ணுறேன். ஆமா, நான் இங்க இந்த நம்ம கேண்டீன் வந்ததுல இருந்து மட்டும்தான் இந்த மாதிரி 2 பென்ஷனும் வாங்கலாம் அப்படிங்கறது வந்து கேண்டீன்ல இருக்கிற ஒரு மேடம் சொல்லி அவங்க மூலியமா தான் நம்ம ஜில்லா நம்ம ஆபீஸ்க்கு வந்து இங்க வந்தீங்க. ஆமா, இங்க வந்தீங்க. சரி, நீ சொன்னாங்க. அப்புறம் நம்ம இந்த மாதிரி இந்த இடத்துக்கெல்லாம் பாட்டியவே கூட்டிட்டு போனீங்களா? ஆமா, கண்டிப்பா. அவங்களோட உதவி இல்லாம நான் இந்த வயசுலயும் கூட்டிட்டு போனேன். அவங்களோட சப்போர்ட்ல தான் நானே போனேங்க. ஏன்னா இப்ப நான் என்னோட சோர்ஸ் எதுவும் இல்லை. எல்லாமே சோர்ஸ் கூட கூட்டிட்டு போனா பாட்டி சாப்பாட்டுக்கு உண்டான செலவு, பஸ் ஃபேர் எல்லாம் அவங்க தான் பாத்துக்கிட்டாங்க. நான் என்னோட கையெழுத்து என்னோட படிப்பு நாலேஜ் வச்சு தான் நான் இந்த இது பண்ணிட்டேன். ஓகே ஓகே ஓகே. கடைசியில் எப்படி நீங்க என்ன தெரிஞ்சீங்க? நான் இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் செக்டர்ல எவ்வளவு ஒரு அலட்சியமா இருக்கிறாங்க, எந்த ஒரு ரெக்கார்டும் மெயின்டைன் பண்றதுல. அவங்க வந்து கரெக்டா கொடுத்துருந்தா இந்த பென்ஷன் இவ்வளவு வருஷம் லேட் ஆயிருக்கு வாய்ப்பு இல்லை, அதை உடனடியாக பண்ணி கொடுத்துருக்கலாம். ஏதோ ஒரு அதிகாரிகள் போனா தான் ரெஸ்பான்ஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சாதாரண மக்களுக்கு அந்த இது கிடையாது. ஓகே ஓகே. அப்போ எப்படி இங்க ஈரோட்ல என்ன வந்து மீட் பண்றதுக்கு யார்? அதாங்க சார், இந்த கேண்டீன் வந்துட்டு இருக்கிறப்போ அங்க ஒரு மேடம் சொன்னாங்க, என்னன்னு இந்த மாதிரி சார் பழனியப்பன் சார் போய் பாருங்க, அவர் ஹெல்ப் பண்ணி தருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க மூலியமா தான் நம்ம இந்த பென்ஷனுக்கு உண்டான கடைசி ஒரு 5-6 இயர்ஸ் பக்கமா பண்ணணும். கடைசியில அதாவது உங்க தாத்தாவோட ரெக்கார்டு எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இதுதான் உண்மை. பிபிஓ எங்க இருக்குன்னு தெரியல யாருக்குமே, எங்க இருக்குன்னு தெரியாது. கோயம்புத்தூர்ல இருக்கா, பெருந்தரையில இருக்கா, ஜில்லா சைனிங் போர்டு இருக்கா, அலகாபாத்ல இருக்கா, யாருக்குமே தெரியல. ஓகே. அந்த ஒரு சூழ்நிலையில ரொம்ப கஷ்டப்பட்டோம். கண்டிப்பா சார். அதுக்கு முக்கியமா இருந்தவர் வந்து நம்ம சுப்பிரமணியன் சார். அவர் என்னைக்குமே வரக்கவே முடியாதுங்க சார். அந்த அளவுக்கு ஒரு அவர் சாமியத்தான் பாக்குறேங்க சார். அந்த அளவுக்கு அவர் நேர்லயே போய் பார்த்து அவரோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் ரொம்ப மிஸ்ஸிங் சார். ரொம்ப தெய்வத்தை கூட நேர்ல பார்த்துருக்க மாட்டார். அவரை தான் நம்ம கண்ணு முன்னாடி தெய்வமா தெரிஞ்சார். பார்க்கலாம் கண்டிப்பா பார்க்கலாம். இல்ல, உங்களை மாதிரி ரொம்ப பென்ஷன் கிடைக்காதவங்க, என்ன பென்ஷன் கிடைக்காட்டி என்ன அங்க பிரச்சனை வருது அப்படின்னா, உங்க பேரன் கோபால் இல்லாட்டி இன்னைக்கு நான் என்ன செய்தேன்னு உள்ளது 2வது விஷயம். பென்ஷன் கிடைச்சிருக்காது. 10 வருஷம் ஒரு பேரன் உங்களை கூட்டிக்கிட்டே பென்ஷனுக்கு அலைஞ்சிருக்காரு, வண்டியிலேயே கூட்டிட்டு போய் அலைஞ்சிருக்காருன்னா என்னை விட அதிகமா இந்த கோபால் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்காரு. நான் இங்க உட்கார்ந்து ஹெல்ப் பண்ணிருக்கேன். கூட்டிட்டு போயிடுச்சு. அது முடிஞ்சு நானும் நம்ம அசோசியேஷன் மேடம் எல்லாம் ரொம்ப, அதாவது எங்க போனாலும் கரெக்டான ஆன்சரே இல்லை. அந்த டாக்குமெண்ட்டை பத்தி ஆன்சரே இல்லை. கடைசியில ஒரு லெட்ஜர்ல வந்து உங்க வீட்டுக்காரோட அன்னைக்கு ரெக்கார்டு இன்னும் அனுப்புன ஒரே ஒரு காகிதம் வச்சுதான் கடைசியில நம்ம இந்த பென்ஷன் சாங்ஷன் பண்ணுது. எனக்கு ரொம்ப பெருமை. எனக்கு உங்களுக்கெல்லாம் அந்த பென்ஷன் கிடைச்சு உங்களுடைய பேரன், பேத்தி, மகள்கள் எல்லாரும் அந்த பணத்துல, அதாவது நம்ம மாதிரி உள்ளவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பெரிய விஷயம். பெரிய விஷயம் 1 லட்சம் ரூபாய். அந்த இடத்துல வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு அமௌண்ட் வந்து உங்க தாத்தாவுனால அது வந்திருக்கு அப்படின்னு வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய பேர் இப்படி வந்துகிட்டு இருக்காங்க. நீங்க பார்த்துருக்கீங்க. கண்டிப்பா உங்களை மாதிரி உள்ளவருக்கு எல்லாருக்குமே பென்ஷன் வாங்கி கொடுப்பேன். அது இல்லாத உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் போனஸ் கூட நான் இந்த யூடியூப் வழியா சொல்றேன். உங்கள்ட்ட ஒரு மகள், 4 மகள் தானே மொத்தமா? 3 பொண்ணு, ஒரு பையன். அதுல ஒரு மகள் வந்து
கணவனால் கைவிடப்பட்ட அந்த மகள். ஆனா உங்களோட ரெக்கார்டுல வந்து யாருமே இதுவரை ரெஜிஸ்டர் ஆகல, பதிவாகாம இருக்கு ராணுவ ரெஜிஸ்டர்ல. அது வந்து பண்றது. கண்டிப்பாக கொஞ்ச நாளுக்குள்ளேயே உங்களோட 4 மக்களையும் ராணுவ இதுக்குள்ள நான் ரெஜிஸ்டர் பண்ண வைப்பேன். அதுக்கு கோபாலகிருஷ்ணன் என்னெல்லாம் டாக்குமெண்ட் வேணும் ரெடி பண்ணிட்டு உங்க காலத்துக்கு அப்புறம் உங்க அந்த கணவனால் கைவிடப்பட்ட அந்த மகளுக்கு கண்டிப்பாக உங்களோட பென்ஷன் அவருக்கு நான் வாங்கி கொடுப்பேன். அதுக்கு ஒரு மாற்று கருத்து இல்லை. உங்க மாதிரி எத்தனை பேர் தமிழ்நாட்டுல இல்ல இந்தியாவிலேயே இந்த மாதிரி பென்ஷன் கிடைக்காத ஏதோ 1-2 அந்த கடிதங்கள் மிஸ் ஆனதுனால வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. எப்போ உங்க பணம் இல்லாட்டி பசங்களா இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. இப்பழும் பசங்க பணம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தாலும் அந்த பணத்துக்காகவே சிலப்போ கஷ்டப்படுத்திட்டு இருப்பாங்க. இருக்கா? சாப்பாடு எல்லாம் போடுறோம். இருக்குதா? இருக்கா? இப்போ நீங்க அந்த பென்ஷன் எவ்வளவு? கிட்டத்தட்ட 25,000 வாங்குறீங்களா? எவ்வளவு வாங்குறீங்க? 20 ரூபாய் வாங்குறீங்க. எப்படி இப்போ 20 ரூபாயில எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்களா? இல்ல அந்த மகனை என்ன கொடுத்த எவ்வளவு கொடுத்தாலும் அவன்தான் சாப்பிடுறதா அவன்தான். ஆனா நீ என்ன கொடுத்த? 3 மகள்கள் பிரச்சனை இல்ல. ஓ மகன் வந்து 10ங்கிறாங்களா? அதே நீங்க கூப்பிட்டு வச்சுங்க. வந்தா இவனு சாப்போம். ஓ அவங்க என் மகன் நாசமா போவான். அவனைத்தான் பெத்தேன். அவனோடு வெறுட போவான். புரிஞ்சது இருக்கும். இதே நீங்க வந்து பென்ஷனே இல்லாட்டி என்னவா இருக்கும் கோபால்? பார்த்திருக்கவே மாட்டாங்கல்ல. ஒரு அம்மா இவ்வளவு லட்சக்கணக்கில் பணம் வாங்கி உங்களுக்கு எல்லாம் கொடுத்து அவனாவது இந்த உதவி செஞ்சான்னு ரொம்ப பூர்ஸ் இருப்பான். அவனுக்கு அது பிடிக்காது. அவனை ஓ உன்னால வாங்க முடியாது, நீ எங்க போய் பண்ண முடியுமோ பண்ணிக்க அப்படின்னு. பென்ஷனே வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி என்னை வந்து என்னோட குடும்பத்தை பத்தி தப்பாவெல்லாம் பேசிட்டாரு. ஓ அப்புறம் நான் அதையெல்லாம் கூட கண்டுக்கல. நம்ம இவங்களுக்காக அவங்களோட ரெக்கார்டு இது வந்து இது பண்ணணும், வந்து லட்சியம் கரெக்டா முடிக்கணும், இந்த டார்கெட் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு உங்களுடைய உதவி நான் என்னைக்குமே மறக்க மாட்டேங்க சார். அது வந்து அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது. உங்ககிட்ட வந்து நீங்க அப்ரோச் பண்ண விதம், நீங்க உடனே கேட்ட உடனே ட்ரெஸரி ஆஃபீஸில் போய் பேசி லெட்டர் ரெடி பண்ணி உடனே கையெழுத்து போட்டு அதை அனுப்பிச்சுட்டு அந்த ரெக்கார்டெல்லாம் வந்து எங்கள் பென்ஷன் வாங்கி கொடுத்தேன். உங்களுக்கும் அந்த மேடம் அவங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி தெரிவித்துக்கொண்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க பென்ஷன் கிடைக்காதது. எனக்கே வந்து நிறைய வேலை இருந்தாலும் கூட உங்க மாதிரி உள்ள அம்மாவுக்கு வந்து எனக்கு அது செய்து எடுத்துச்சுன்னு என்னமோ பெரிய ஒரு அங்க என் பேச்சையும் நானும் வரங்காட்டுக்கு வெளியே முடிக்கிட்டாங்க. என் சம்சாரமும் பாட்டியும் போய் கேட்டுருக்குறாங்க. நீங்க வர்றது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னாடி போய் கேட்டுருக்குறாங்க. வெளியே போங்க இது மாதிரி எல்லாம் ரெக்கார்டெல்லாம் எதுவும் இல்லம்மா அப்படின்னு சொல்லி முடிக்க விட்டாங்க. அப்புறம் தான் உங்களுக்கு மேடம் கிட்ட கூப்பிட்டு சொல்லி மேடம் தான் போய் அப்புறம் இங்கே அங்கே கூட்டிட்டு வந்து இல்ல இப்பழும் அப்படித்தாம்மா. எல்லாம் வந்து நம்ம ஜில்லா சைனிக் போர்டு இதெல்லாம் வந்து உங்களை மாதிரி உள்ளவருக்கு போயாச்சுன்னா அட்லீஸ்ட் அந்த வயசு இதெல்லாம் பார்த்து உட்கார சொல்லி சரி பென்ஷன் கிடைக்காதது 2வது விஷயம். அந்த அணுகுமுறை ரொம்ப மோசமா இருக்கு. வந்துதான் அதெல்லாம் எடுத்து பார்த்து நான் நினைச்சாமா நீ தைரியமா பொண்ணு பண்ணி ரொம்ப எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க கூட இந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கிட்டு ஒரு வீடியோவை நான் கிரியேட் பண்ணி விட்டு ஆயிரக்கணக்கான எக்ஸ் சர்வீஸ் மேன் அதை பார்த்து அவங்களுக்கு பிரச்சனை இருந்தாச்சுன்னா அடுத்தவர்கிட்ட சொல்லி இப்படி வரும்போது இப்போ நான் இது செய்யறேன் அப்படின்னா எந்த பணமோ அப்படி எல்லாம் கிடையாது. நம்ம மக்கள் பணம். அதுல உங்களுக்கு கொடுக்கறதுக்கோ அவருக்கு கொடுக்கறதுக்கோ யாருக்குமே அந்த வந்து இது இருக்கக்கூடாது. நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு அதை முடியாட்டியும் முடிய வைக்கணும். அப்படித்தான் இருக்கணும். அதுதான் ஒரு நம்மள்ட்ட ஒரு நலத்திட்டம். அப்பத்தானே நல்லா இருக்கும். ஓகே, தேங்க்யூ வெரி மச். உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு. ஏன்னா இப்படி ஒரு பாட்டியிட
பென்ஷன் வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு நீ ஒரு டார்கெட் வச்சில்ல, அது கிரேட். அதாவது அதோட உள்நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த பென்ஷன் கிடைக்குதோ கிடைக்கலையோன்னு உள்ளது ரெண்டாவது விஷயம். கிடைக்கலாம், கிடைக்காது இருக்கலாம், அதனால அது வாங்கணும் அப்படின்னு இருந்து நீ பின்னாலே 10 வருஷம் ட்ரை பண்ணல. வெரி குட், எக்ஸலன்ட். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். அந்த அம்மாவும் பேரனும் பேசினதை நீங்க கேட்டீங்க. எவ்வளவு கவலையான ஒரு விஷயம். அந்த அம்மா எக்ஸ் சர்வீஸ்மேன் ஒய்ஃப், அதுக்கு மாற்று கருத்தே இல்லை. எந்த ஜில்லா சைனிக் போர்டுன்னு இல்லை, எல்லா ஜில்லா சைனிக் போர்டுலையும் கிளியரா டாக்குமெண்ட் இருந்தா அவங்க அது வாங்கி பார்த்ததுக்கு அப்புறம் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அது என்னமோ அவங்க தான் பென்ஷன் கொடுக்குற மாதிரி. அப்படி டாக்குமெண்ட் என்னாவது காம்ப்ளிகேட்டா இருந்தா இது கிடைக்காது, கிளம்புங்க அப்படின்னு அந்த அம்மா பேசுறத நீங்க கேட்டீங்க. இது அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கும் அப்படிதான். இதே அம்மாவை நான் ட்ரெஷரியில் அனுப்பும்போது, ஏன்னா இவங்க என்ன லெட்டர் கொடுத்தாலும் இவர் சைன் போட்டு தான் வாங்கணும்னு நான் அனுப்பியிருந்தேன். அப்போ வெளியே போக சொல்லிட்டாங்க, அப்படி ஒரு பென்ஷனே இல்லை, நீங்க கிளம்புங்கன்னு. எகைன் நான் போனதுக்கு அப்புறம் தான் அதுல மாற்றம் வந்தது. இப்பழும் நிறைய பேர் இருக்காங்க இதே மாதிரி பிரச்சனை உள்ளவங்க, தெரியாது. இப்போ அந்த முதல்ல இருந்த மாதிரி இல்லை, ரொம்ப கஷ்டம். ஸ்பாட்ஸ் நீங்க நினைச்சும் கூட பார்க்க முடியாது, அவ்வளவு கஷ்டம். இப்ப நாம உயிரோடு இருக்கோம், நமக்கு ஒண்ணுமே தெரியாது. நம்ம செத்ததுக்கு அப்புறம் தான் அந்த அம்மாவுக்கு தெரியும், அவ்வளவு அலைச்சல். இதுக்கு முன்னால எத்தனை பேர் இருந்தார், நேத்தும் கூட ஒருத்தர் வந்திருந்தாங்க இறந்ததுக்கு அப்புறம். நான் பார்க்கும் எனக்கு ரொம்ப கவலையா இருந்தது. அந்த மனுஷன் என்ன பார்த்திருக்காரு, நான் கேண்டீன்ல பேசும்போ பார்த்திருக்காரு, ஆனால் அவர் ஒரே ஆக்ஷன் எடுக்கல. ஈவன் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டும் கூட ஸ்டார்ட் பண்ணல. இப்ப நீங்க இந்த வீடியோ பார்த்தீங்க, தயவு செய்து மை பிளட் குரூப் இஸ் ESM பாசிட்டிவ் அப்படின்னு உள்ள யூடியூப் ஒரு பிசினஸ் ஓரியன்டா பார்க்காதீங்க. லிங்கை டச் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது எல்லா இடத்துலையும் போகட்டும். நிறைய பேர் இருப்பாங்க இது மாதிரி, கடைசியில பென்ஷன் கிடைக்கல, சரி விட்டுறலாம், நீ என்ன பண்றது, யாருக்கிட்ட போய் அழுகிறது அப்படின்னு நினைப்பாங்க. தயவு செய்து இந்த மாதிரி உள்ள வீடியோனாலும், அட்லீஸ்ட் நீங்க நிறைய வீடியோ அது இது எல்லாம் பார்த்தாலும், வாட்ஸ்அப்ல நிறைய அந்த தேவையற்ற மெசேஜை நீங்க பாஸ் பண்ணாலும் அதெல்லாம் ஒண்ணுமே நடக்க போறதில்லை. என்ன நடக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு பென்ஷன் கிடைக்கணும், ஃபேமிலி பென்ஷன் கரெக்டா வரணும், உங்க குழந்தைகளோட பிரச்சனை இல்லாத இருக்கணும். நான் ஏற்கனவே நிறைய வீடியோ விட்டுருக்கேன் இதை பத்தி எல்லாம். எகைன் அடுத்த வீடியோல உங்களுடைய குழந்தைகளோட பத்தியும் நான் ஒரு வெல்ஃபேர் விஷயம் சொல்லுவேன். விரைவில் நான் அது வருவேன். இந்த வீடியோ மேக்சிமம் ஷேர் பண்ணுங்க. அதாவது நம்ம ஒரு யூனிட்டி அப்படிங்கிறது, இதுவும் அந்த யூனிட்டியை காமிக்கிறது தான். எத்தனை பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் இது பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த யூனிட்டியோட மாஸ் கால்குலேஷன் இதுல தான் இருக்கும். நீங்க ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டா அது கவுண்டிங் வராது, தெரியாது பார்த்தது. அதனால லிங்கை டச் பண்ணுங்க, எல்லாரும் கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ வெரி மச். வணக்கம். வந்தே மாதரம்.